விழுப்புரத்தில் சிபிஎம் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் இன்று பேட்டியளித்தார். ஏகப்பட்ட குழப்பத்தோடு இருக்கக்கூடிய முரண்பாடுகள் நிறைந்த அப்படிப்பட்ட அணியாக இருப்பதுதான் பாஜக அதிமுக. ஆகவே அந்த கூட்டணி தமிழகத்தில் எடுபடாது. இந்த மகத்தான வெற்றியை அரசாங்கத்தை ஐயா, இப்போ சார் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகாரிகளை மாற்றி தேர்தலில் ஏதேனும் மாற்றத்தை ஏற்படுத்த பாஜக அரசு முயற்சி செய்கிறதா? பாஜக ஒவ்வொரு நாளைக்கு இதில் எதையாவது சீர்குலை பண்ணணுங்கிறதுக்கு எல்லா விதமான வேலையும் செய்கிறாங்க. அதிகாரியை மாற்றுறது மட்டும் எல்லா விதமான நுணுக்கங்களையும் கையாளுகிறார்கள். ஆனால் தமிழக மக்கள் பாஜகவுடைய இந்த நுணுக்கங்களுக்கு சதிகளுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார்கள் என்பதுதான் கடந்த கால வரலாறு மீண்டும் ஒரு முறை இந்த தேர்தலில் நிரூபிக்கப்பட இருக்கிறார். நடிகர் விஜய் திமுக நடிகை விஜய் மீது இளைஞர்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது உண்மைதான். நான் சொல்லல, எப்பயுமே கடந்த பல தேர்தல்களில் புதிதாக வரக்கூடிய ஒரு அரசியல் சக்திக்கு ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கிறது நம்ம பார்க்கலாம். முதல் முறை அல்ல. ஆனால் அதனால் ஏற்கனவே ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பில்லை என்பதுதான் உறுதியான ஒன்று. அதனால் எந்த பாதிப்பும் இந்த வாக்கு வங்கி விஜய்க்கு இந்த வாக்கு பிரியறதால யாருக்கு லாஸ் காரணம் என்னன்னா, இந்த கூட்டணி ஒரு கூட்டணி கடந்த 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகளாக நீட்டிருக்கிறாங்க. ஆகவே இதனுடைய வாக்கு வங்கி ஏற்கனவே பிரிஞ்சு கிடந்தவங்க ஒருத்தவங்க எழுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒன்னா சேர்ற அந்த கூட்டணிக்கு தான் ஒரு நிலையற்ற அந்த அணியினுடைய வாக்குகள் ஒருவேளை பாதிக்கப்படும். அது கூட பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பொதிகை மலர் வெப் டிவியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.